சம்பந்தம் இல்லை. இதுல சண்டை இருக்கிற விஷயத்தை எந்த வகையில நீங்க செய்ய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நான் கலைஞர்கள் நீங்கள் நான் பொதுமகன் என்னத்தை இருந்தா நீங்கள் எதுவுமே செய்வீர்கள். நாங்க சொல்றது கேட்டு இந்த கூட்டம் தயாரிக்கிறத உங்களோட கடமை. உங்களுடைய அதிகாரங்களை எங்கள் மீது செலுத்த உட்பட மாட்டாங்க. நான் போகமா கலைஞர்கள் உண்மையே கலை நோக்கம் என்ன இல்ல நான் தெரிய மாட்டேன். நீங்க பொய்யில இன்றைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நல்லூர் பிரதேசனுடைய செயலாளர் திருமதி யசோதா உதயகுமார் அவர்களே, இங்கே வெளிவந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதிகளே மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர், ஏனைய அரச திணைக்களத்தினுடைய அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள், இங்கே வந்திருக்கின்ற பொதுமக்கள், அன்புக்குரிய சமூக சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எங்களுடைய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்னுடைய தலைமையிலே இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. நான் வருகின்ற 30ஆம் தேதி பின்னர் கூட்டங்கள் நடத்த முடியாத காரணமாக இந்த கூட்டங்களை வேகமாக நடத்தி முடிப்பதற்காக தொடர்ச்சியாக கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நல்லூர் பிரதேச செயலாளர்களுடைய மௌன வாக்கியம் ஒன்று இருக்கின்றது. சேவைக்கு முதலிடம் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இப்பொழுது 4 மாதங்கள் ஆகியிருக்கின்றது. எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளிலே பெரும்பாலான பிரச்சனைகள் அரசியல் நிறுவனங்களிலே நிகழ்கின்ற தாமதங்கள் அல்லது ஏற்கப்படாத பிரச்சனை சம்பந்தமாக தான் ஏராளமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அரசு அதிகாரிகள் எங்களோடு சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பை வழங்கி இயங்கி வருகின்றார்கள் என்பதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு நாங்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தான் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதுக்காகத்தான் நல்ல தலைமத்துவத்தை மக்கள் எதிர்பார்த்து உருவாக்கி இருக்கின்றார்கள். நான் என்னுடைய முதலாவது உரையிலேயே யாழ்ப்பாண கச்சேரியிலே கூறியிருந்தேன், அரச இயந்திரம் என்பது மிக சரியாக இயந்திரமாக இருந்தால் மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதிலே நாங்கள் இப்பொழுதும் உறுதியா இருக்கின்றோம். எனவே எங்களை தேடி வருகின்ற மக்களுக்கு நாங்கள் சிறந்த சேவைகளை முன்வருவதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான சில பண்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை இன்னும் நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் சொல்ல போனால் சில இடங்களிலே வருகின்ற மக்களை நாங்கள் ஒன்றும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து பேச வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அது நாங்களுடைய ஏனைய பிரதேசங்களிலே சிறப்பாக காணப்படுகின்ற போது எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் குறைவாகத்தான் அந்த பிரதேசங்கள் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இருந்தாலும் பல்வேறு அரச அதிகாரிகளும் அரச ஊழியர்களும் தங்களுடைய பணிகளிலே மிகவும் கவனமாக மக்களுக்கு உதவுவதிலே புரியா இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை மக்கள் எப்பொழுதும் போட்டி மகிழ்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழலிலே தான் உங்களை எல்லாருடையும் கேட்டுக்கொள்வது, மக்களுக்காக நாங்கள் பணியாற்ற வந்திருக்க அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரச ஊழியராக இருந்தாலும் சரி, மக்கள் எங்களிடம் ஏதோ ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள். எனவே அவருடைய எதிர்பார்ப்புகள் அவரை அடைக்கழிக்காமல் அவர்களுக்கான சேவைகளை நாங்கள் வழங்க இன்னும் இணைக்கிறதாக முன்வர வேண்டும் என்பதுடன் 2025ஆம் ஆண்டு பணப்பதிக்காக எங்களுடைய அரசாங்கத்தாலே 8 மாதங்களுக்கு ஒரு பெருந்தொகையான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கும் அந்த நிதி பாய்ச்சல் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த ஆளுநர் அவருடைய கூட்டத்திலே கூட அதை சிறப்பாக சொல்லியிருந்தார். வருமானத்துக்கான நிதி பாய்ச்சல் என்பது வழக்கத்தை விட அதிகமான நிதி காணப்படுகிறது. அந்த நிதியை நாங்கள் அந்த 8 மாச காலப்பகுதிக்குள்ளே
சரியான திட்டங்களை வகுத்து அதை பூர்ணப்படுத்த வேண்டும். அதை இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கண்காணித்து அந்த வேலை நடக்கின்றதா என்பதை உடனடியாகவே மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்கள், அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அறியப்படுத்தி இந்த வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி எல்லைக்குள்ளே அந்த முழுமையான பணம் செலவழிக்கப்பட்டு அவ்வளவு பணிகளும் மக்களுக்கு சென்றிருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் நேரத்தை வீணாக்காமல் எங்களுடைய இந்த இன்றைய நாளிலே நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொண்டு செல்வதற்கு மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அரச சேவையானது மேலும் வளர்ச்சி பெற வேண்டும், மக்களுக்கு உயர்ந்த சேவை வழங்குகின்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சில குடும்பங்களின் தொகை வந்து எமது பிரதேச செயலாளர் பிரிவில் அதிகமாக காணப்படுவதை போல பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல காணாமல் போனோர் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டோர் குடும்பங்களும் இங்கு காணப்படுகின்றன. ஏற்கனவே பிரதேச செயலாளரான இங்கு குறிப்பிட்டதை போல நலன்புரி நண்பர்கள் சபையின் கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் விடயங்கள் இல்ல. முதலாவதாக ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டம், செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்க கொள்கையின் ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தில் எமது நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 3 கிராம சேவையாளர் பிரிவை முன்னுரிமைப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டதற்கு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டல் கோவைக்கு அமைவாக இந்த கிராம அலுவலர் பிரிவு வந்து புள்ளியிடல் வெயிட்டட் அவரேஜ் மெத்தட்ல வந்து புள்ளியிடல் வழங்கப்பட்டு அதற்கு அமைவாக இந்த 3 கிராமங்களும் வந்து எம்மால தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அமைச்சின் வழிகாட்டல் கோவையில வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்ல 15,000 ரூபாவுக்கு குறைவான வருமானங்களை மாத வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள், அதாவது சிங்கிள் பேரண்ட், தாய் அல்லது தந்தை இருக்கக்கூடிய அல்லது தாய் அல்லது தந்தை இருவரும் மற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை. அடுத்தது வந்து பொதுவான குடும்பங்கள் 15,000 ரூபாவுக்கு குறைவான வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்கள். மற்றது மாற்றாற்றலுடைய குடும்பங்கள், நீண்டகால நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுப்பனவு பெற்றுக் கொண்டு வர குடும்பங்கள், உதாரணமாக கிட்னி கொடுப்பனவு. மற்றது போரினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், வேலைவாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட். மற்றது தற்சமயம் சமூக நலன்படி கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், பாடசாலைகள் இருக்கக்கூடிய தூரம், பொது போக்குவரத்துக்கான அணுகு வசதிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். மற்றது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வசதி, வைத்தியசாலை வசதி, மற்றது வீடு தேவைப்படுவோற்ற எண்ணிக்கை, மற்றது மனசல கூட மற்றொற்ற எண்ணிக்கை. இவ்வாறான விடயங்களை உள்வாங்கியதாக பல்பரிமாண வறுமை சுட்டியின் அடிப்படையில் இந்த கிராமங்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில J90 அரியாலை கிழக்கு, J99 வண்ணார்பண்ணை வடமேற்கு, J114 திருநெல்வேலி மத்தி வடக்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகள் வந்து அமைச்சின் சுற்று நிறுவனத்துக்கு அமைவாக 3 கிராமங்களை தெரிவு செய்து தருமாறு கேட்டுக்கொள்வதற்கு அமைவாக 3 கிராம பிரிவுகள் வந்து எமது பிரிவில தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்திலே ஏனைய முழு கிராம அலுவலர் பிரிவிலே வந்து இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் இதற்கான கிராம அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் பணிக்காக GOT அந்த பயிற்றுனருக்கான பயிற்சி வழங்குவதற்காக ஏற்கனவே இந்த வேலை திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மாவட்ட மட்டத்தில பிரதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பயிற்றுனருக்கான பயிற்சிகள் இடம்பெறுவதற்கான அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த 3 கிராமத்துக்குமான பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை தந்துதவுமாறு இந்த சபையிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜிஎன் டிவிஷனை செலக்ட் பண்றதுக்கு இப்ப நான் ஏற்கனவே என்னென்ன கிரைட்டீரியாவை பயன்படுத்தினாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் வெயிட்டட் அவரேஜ் மெத்தட்ல வந்து அது எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்ப உதாரணமாக அஸ்வஸ்மா கொடுப்பனவு பெற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை, அடுத்தது வந்து மனசல கூட தேவைப்படுவோம், அடுத்தது வீடு தேவைப்படுவோம், அடுத்தது வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை, வேலை வாய்ப்பற்று இருக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை, அடுத்தது வந்து வைத்தியசாலைக்கு 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட போக்குவரத்து தேவைப்பாடுடைய கிராம அலுவலர் பிரிவு, பொது போக்குவரத்து சேவை இடம்பெறாத பிரிவு, மற்றது இந்த மாற்றாற்றலுடைய எண்ணிக்கை. இந்த அடிப்படையில எண்ணிக்கையில கூட காணப்படக்கூடிய வகையில தான் இதை நாங்க தெரிவு செய்திருக்கிறோம். ஜிஎன் டிவிஷனை மட்டும்தான் தெரிவு செய்திருக்கிறோமே தவிர ஜிஎன் டிவிஷனுக்குரிய செயற்திட்டங்கள் எதுவும் இதுவரை ஆரம்பிக்கப்படையில. அதுக்குதான் நான் சொன்னேன், பிடிபி அந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் வந்து தயாரிக்கிற நடவடிக்கைக்கான ட்ரைனிங் வந்து நடைபெற்றுக் கொண்டு வருது. அதுக்கு இது ஒருங்கிணைந்த வேலை திட்டம் என்ற அந்த கிரைட்டீரியாவுக்கு தெரிவு செய்யப்பட்ட கிராமங்கள், ஏனைய கிராமங்கள் அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்குது. அனர்த்த நிலையில நடைபெற்ற விடயங்கள், ஏனைய பிரச்சனைகள் உள்வாங்கப்பட்டிருக்குது. அந்த திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அமைச்சுக்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். இருக்கிற காசை இந்த மூன்று நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு எதுவுமே இன்றைய நாளில வரவில்லை. இது நாங்கள் ப்ரோஆக்டிவான ஒரு செயற்பாடு. அதே நேரத்துல தயவு செய்து எங்களை சமாளிக்கிற மாதிரி தரும் பயக்கிறதுக்கு நேரடியாக நான் உங்களை பார்வையார் நீங்கள் இந்த முன்னுக்கு தட்டும்போது ஒதுக்கி இருக்கிறீங்க. அந்த நிதி இந்த குறிச்சிட்டா இல்ல நிதி ஒதுக்கீடு ஒன்றும் இல்லை. இதுல சண்டை இருக்கிற விஷயத்தை எந்த வகையில நீங்க செய்ய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நான் கலைஞர், நீங்கள் நான் பொதுமகன் என்னத்தை இருந்தா நீங்கள் எதுவுமே செய்வீங்க. நாங்க சொல்றதை கேட்டு இந்த தயாரிக்கிறத உங்களோட கடமை, உங்களோட அதிகாரங்களை உட்பட போயிருக்காங்க. நான் போகமா கிடைக்கிட்டா உண்மையே தரேன். நோக்கம் என்ன இல்ல, நான் தெரிய மாட்டேன். நீங்க பொயிலடிக்க 3 மாதத்துக்கும் அதுக்கு பிறகு 3 கிழமைக்கு முதல் இந்த தண்ணீர் அளவும் இடம் வைத்த மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கையா இருக்குது. ஏற்கனவே நாங்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறோம். இந்த J90, J99, 114 இருக்குதானே, இந்த 3 சாம்பிளும் மாதிரி கிராமம் நீங்க எடுத்தா இந்த J டிவிஷன் வாரம் ஃபண்ட் முழுக்க அதுக்குள்ள போடுறேன்னு சொல்லணும். முதலாவது சரிதானே, அது முதல் விளக்கப்படுது. ரெண்டாவது இந்த 3 மத சாம்பிள் தான் ரோட், உதாரணத்துக்கு ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்தா அது வேற டெண்டரா போகும்ன்றது விளக்கப்படுது ப்ளீஸ். இந்த மாதிரி கிராமங்கள் வந்து அரசாங்கத்தால ஒதுக்கப்பட்டபடி, எனவே அதுக்கு ஒரு வேலை திட்டத்தை கூடாதான் அந்த கிராமங்களை அமைப்பு செய்ய வேண்டிய ஏரியால தண்ணி நிக்கிறத நாங்க மேனேஜ் பண்ணி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஏன்னா ட்ரைனேஜ் பிளான் துப்புரவாக கடலுக்கு போறதுக்கு எந்த வகையிலையும் இல்ல. ஒரு மல்கலக்கிற விரிவுரை அதை செய்திருக்கிறேன். ஏனென்றால் நல்லூர் என்பது 25ஆம் ஆண்டு கடைசி மலைக்கு
10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் சீக்கிரம் மலைக்கு ஒரு திட்டத்தை நீங்க செய்வீங்களா? இது வந்து என்ன சொல்லுங்க ட்ரைனேஜ் பிளான் இல்ல ட்ரைனேஜ் பிளான் ஃபுல்லாக செய்து ஒப்படைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அது இந்த நிதி கூட எடுக்கலாட்ட அது வேற நிதி கூட எடுத்து என்னோட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் ட்ரைனேஜ் பிளான் சுத்தம் பூஜ்ஜியம் சரியா பழைய காலத்துல இருந்த மாதிரியே இருக்குது அதுக்கான எல்லாமே எங்களுக்கு தெரியும். வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட ஃபண்ட் எல்லாம் திருப்பி போனது இதுதான் நடந்தது கிடையாது. இது இல்ல தரே இல்ல இல்ல ஒரு தரே இல்ல 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 தெரியாம கரைங்க இல்ல தரே இல்ல நான் தெரிஞ்சுதான் கரைக்கணும். இல்ல ஒதுக்கினது வேகமாக திருப்பி எடுத்தார். நான் சொல்றேன் இல்ல இது வந்து இந்த தண்ணீரை இந்த வேலையை உங்களால செய்ய வேண்டும். அதுக்குள்ள கொண்டு வாங்க பிரச்சனை யாருக்கான பூராக துப்புரவாக இல்ல பூஜ்ஜியம் பழைய முறையெல்லாம் இருக்குது அதில் பரிசோதிச்சு பூரணமான உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நாங்கள் மேலும் போல கலைக்கிறதுக்கு விரும்புகிறோம். அதை நாங்கள் கலைத்து கொண்டோம். அதே போன்று இந்த திட்டம் இந்த 3 திட்டங்கள் மட்டும் ஒரு திட்டமாக வந்தது முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதுக்காக அபிவிருத்தி சம்பந்தமாக எந்த அபிவிருத்தி வரவில்லை. எனவே நாங்கள் கோரிக்கைக்கு அமைவாக இதை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி அல்லது வேற இந்த தெரிவு செய்யப்பட்ட 3 ஜிஎஸ்டிவி என்பது வேற ரெண்டையும் ஒன்றாக குழப்பிக் கொள்ளாமல் நம்முடைய கருத்தை நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக கட்டணை தெரிவித்திருக்கிறோம். அடுத்ததாக